மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று மருத்துவதி பெண்ணையாய் அழைத்தானே. அப்படி மருத்துவதி பெண்ணை அழைத்து சரி ஓசனை கைகேசி சுமித்ராதேவி சுமித்ரா பெண்படியாள் 3 பேருக்கும் 3 தீர்த்து போற கட்டி தனித்தனியாக அமைத்து மருத்துவம் பார்த்து கொண்டு வருகிறான். அப்படி மருத்துவம் பார்த்து வருகின்ற போது என்னையா நடக்கிறது? அவதான் பார்க்கிறான். மாதம் 10வது மாதம் பலம் பெருகும் நாளை 300 நாள் பூர்த்தியாகிறது. 300 நாள் பூர்த்தியாகிவிட்டு படுத்த பழம் என்னைக்காட்ட கொம்புல இருக்குமா? இருக்காது. கொப்புல இருக்காது அல்லவா? அது என்னைக்காட்ட ஒரு நாள் கீழே வரத்தான் செய்யும். அது வருகின்ற போது சரி இடையில தங்கிக்கிட்டு இருந்தாதான் நம்ம இன்னைக்கு பிளேடு சரி சில பழங்கள் மேலே தங்கிரும். அந்த கொடி சுத்திரக்கூடாது. அதான் பெண்கள் மாசமா இருக்கின்ற போது சரி நம் மூதாட்டிகள் உரைப்பார்கள், இப்படி படக்கூடாது அப்படி படக்கூடாது. எம்மா உருண்டு பிறண்டு படுத்துறாத. கொடி சுத்தி பிறந்து கொடி சுத்திரும். மாலை சுத்திரும். மன்னனுக்கு ஆகாது. அதனால எந்திரிச்சு பாரு. அது மன்னனுக்கு ஆகாதோ இல்ல கணவனுக்கு ஆகாது, அது 2வது விஷயம். உனக்கு ஆகாது மொத்தத்துல. அதுல எந்திரிச்சு இப்படி பிறண்டு போடு. யாரு அப்படி படுக்கா? உருண்டுகிட்டு பிறண்டுட்டு வராங்களா? அவதான் பார்க்கிறான். சில பழங்கள் அதான் கொப்பிலே தங்கிய பழம் சரி அது படுத்த பழமாக இருந்தாலும் 300 நாள் ஆனதுக்கு அப்புறம் கீழே வரத்தான் செய்யும். வந்து ஆக வேண்டும். அது சில பழங்கள் அப்படி ஒழுகின்ற போது சில இலை தாங்களா இருக்கும். அப்படி இலையை பிடிச்சுக்கிடும். மேலே தங்கிவிடும். அந்த பழம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு பிளேட் போட்டு எடுக்காங்க. ஆபரேஷன். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாதம்மா. நல்லா இரு. அப்படின்னு சொல்லுவது கோசலையால் கைகேசி சுமித்ரா பெண்ணாளுக்கு மருத்துவம் சொல்லக்கூடிய வேலை. அதுக்குதான் சாமி பிறக்கணும்ல. அவதான் பார்க்கின்ற போது என்ன ஆகுதையா? அவதான் பார்க்கின்ற போது நல்லா அழகா எண்ணெய் போட்டு வயிறலை நீள் பாடி அவதான் பார்க்கிறார். அப்படி மருத்துவ பெண்கள் நீராடுகிறார். சரி அப்படி வயிறு அமைக்கின்ற போது 300 நாள் பூர்த்தி ஆகின்ற போது என்ன ஆகுது? அவதான் பெண்ணால் கோசலையால் கைகேசி சுமித்ரா பெண்ணால் அழுது புலம்புறான். ஆறாத துயரம் கொண்டாள். அப்படி வேதனை இருக்கும் இல்லவா? முதல் பிரசவம் என்பது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். ரொம்ப கடினமாக இருக்கும். அது மறுபிறவி என்று உரைப்பார்கள். அவதான் பார்க்கிற வயிறோ வலிக்குதம்மா அருளால் என்ன ஆகுதையா?